ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி ரவை வச்சு சூப்பரான ஒரு அப்பம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நல்லா ஸ்வீட்டாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி. பிகினர்ஸ் கூட இந்த ரெசிபியை சட்டுன்னு செய்து முடிச்சிடலாம். உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்கன்னா சீக்கிரமாக சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ரெசிபியாகவும் இருக்கும். அதே சமயம் இதை எப்படி செஞ்சீங்க எங்களுக்கும் சொல்லுங்கன்னு சொல்லி உங்களுடைய கெஸ்ட்லாம் உங்கள்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவ்வளோத்துக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். உள்ளே நல்லா சாஃப்டாக, வெளியில் நல்லா மொறுப்பாக அவ்வளோ சுவையாக இருக்கும். கண்டிப்பாக இதை ஒரு டைமாவது நீங்கள் செய்து பாருங்கள். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்போதும் போல் 2 பெஸ்ட் கமெண்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட், ஸ்வாதி அப்படின்ற சிஸ்டர் நம்ம முறுக்கு ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தோம்ல நிலக்கடலை வச்சு, அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹாய்ப்பா, இட் வாஸ் சூப்பர். ஐ ட்ரைட் திஸ், இட் கேம் வெரி நைஸ். தேங்க்யூ ஃபார் த டேஸ்ட் முறுக்கு அப்படின்னு எழுதியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்களுக்கு. 2வது கமெண்ட், பிரியதர்ஷினி செந்தில் அப்படின்ற சிஸ்டர் நம்ம இனிப்பு பூந்தி அப்லோட் பண்ணியிருந்தோம்ல, அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அக்கா, நான் செய்து பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, தேங்க்ஸ் அக்கான்னு எழுதியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்களுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த 2 ரெசிபியும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க இந்த போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு ரவை சேர்த்துக்கோங்க. வறுத்த ரவையாக இருந்தாலும் சரி, வறுக்காத ரவையாக இருந்தாலும் சரி நீங்கள் சேர்த்துக்கிறலாம். நான் வறுக்காத ரவை சேர்த்து இன்றைக்கி செய்து காமிக்கிறேன். இது கூட ஒரு 1/4 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. நான் டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துருக்கேன், அதாவது காஞ்ச தேங்காய் இருக்குல்ல அது சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் கூட சேர்க்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சம் போல் ஒரு 2 பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா முற்றிலும் ஆப்ஷனல். இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் மைதாக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்க்கலாம், டேஸ்ட் மாறாது. அதே போல் இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இந்த சுகர் ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். நீங்கள் அதிக இனிப்பு சாப்பிடுவீங்கன்னா 1/2 கப் வரைக்கும் கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அரைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் போல் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு கூட அரைச்சிக்கிறலாம். இது கூடவே ஒரு ஏலக்காயை சேர்த்து நான் நல்லா அரைச்சிட்டு வர போகிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அரைச்சாச்சு. இவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள். நான் தண்ணி எதுவும் சேர்க்கல, நான் சேர்த்த பாலே எனக்கு கரெக்டான ரேஷியோவாக இருந்தது. உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கிறலாம். இப்போ இதை நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கிறலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மாவு தயாராகிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நம்மளோட தோசை மாவு இருக்குல்ல அந்த பதத்துக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சின்னதாக பபிள்ஸாக வந்திருக்கு. இது நம்ம பேக்கிங் சோடா போட்டதுனால தான் வந்திருக்கு. பேக்கிங் சோடா போடலைன்னா இந்த மாதிரி பபிள்ஸ் வராது. நம்மளுடைய போண்டா கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் பேக்கிங் சோடா இல்லைன்னா. இப்போ நம்ம இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு இரும்பு கடாய் சூடுபடுத்தியிருக்கேன். எப்பொழுதுமே போண்டா அந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் இரும்பு கடாயில் பொரிச்சிங்கன்னா அதனுடைய டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இதில் நம்ம ஒரு கரண்டி மாவு எடுத்து இது கூட சேர்த்துடலாம். பாருங்கள் இந்த மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய நண்பர்கள் இந்த கடாய் பற்றி அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருக்கீங்க. இந்த கடாய் நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த போண்டாவில் நம்ம இது போல் எண்ணெய்களை தெளித்து விடணும். இது போல் ஒரு கரண்டி வச்சுட்டு தெளித்து விட்டுக்கோங்க. தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை திருப்பி போட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரது வரைக்கும் பொரிச்செடுக்கணும். இப்போ இந்த போண்டாவை ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு இதில் இன்னொரு கரண்டி மாவு எடுத்து சேர்த்துருங்க. இந்த சைஸ் அளவு கடாய்க்கு 3 போண்டா அளவுக்கு சேர்க்க முடியும். மாவை எண்ணெயில் ஊற்றும் போது ரொம்ப தூரத்துலேருந்து ஊற்றக்கூடாது. எண்ணெய்க்கு பக்கத்தில் போய் இது போல் ஊற்றணும். அப்போ தான் எண்ணெய் நம்ம மேலேயும் திரிக்காது, போண்டாவும் நல்லா உருண்டையாக உப்பி வரும். பாருங்கள், போட்டதும் எப்படி உப்பி வருது. நம்ம மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் இந்த அளவுக்கு மாவு அந்த போண்டா உப்பி வரும்.
ஒவ்வொரு டைம் போண்டா ஊற்றினதுக்கு அப்புறமாவும் நீங்கள் வந்து எண்ணெயை தெளித்து விட்டுட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஓரமாக அதுகளை ஒதுக்கி வச்சுட்டு மறுபடியும் ஒரு கரண்டி மாவு எடுத்து அதில் ஊற்றணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி 2 பக்கம் திருப்பி விட்டு நம்ம வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் பொரிக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிக்கக்கூடாது. அப்படி பொரிச்சோன்னா நம்மளுடைய போண்டாக்கள் கரியிரும், டேஸ்ட் நல்லா இருக்காது. வெளியிலலாம் சீக்கிரமே வெந்துடும், அதுக்கப்புறம் உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொரிச்செடுங்க. பாருங்கள், இதே போல் நீங்களும் 2 பக்கம் திருப்பி விட்டு பொரிச்செடுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய போண்டாக்கள் சூப்பராக தயாராகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு நல்லா வெளியில் முறுமுறுப்பாக உள்ளே சாஃப்டாக ரொம்பவே அருமையாக இருக்கும். டீ கடையில் கிடைக்கக்கூடிய அந்த போண்டா அளவுக்கு சுவையாக இருக்கும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ பெர்ஃபெக்டாக செஞ்சுருக்கோம், எவ்வளோ பந்து மாதிரி உப்பி வந்திருக்குன்னு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையும் நம்ம போண்டாக்கள் செய்து வச்சிடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய போண்டாக்கள் சூப்பராக தயாராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.